நெஞ்சுக்குள்ளி என்று போகிற அடி மயிலே மயிலே உள்ள அத்தனை பேரும் தளபதி ஃபேன்ஸ் தானே. படம் சூப்பர் பா, எந்த படம் விட்டாலும் வேலையா இருக்குது. ஒருத்தன் வந்து டெல்லியை கதி கலங்குது. திருப்பி அடிக்கணும், வரலாறு படைக்கணும். படம் பயங்கரமா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம் தான். தமிழ் வாழ்க, இது ஒன்று மட்டும் தான் சொல்லணும். மொழிக்காக நம்ம முன்னோர்கள் எப்படி உயிர் விட்டாங்கன்றதை அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பாருங்க, நல்லா இருக்கு. அவங்க 3 பேர் காம்போவும் பயங்கரமா இருக்கு. அதுவும் அவங்க பிரதராக நடிச்சிருக்காங்க, சிவகார்த்திகன் அதர்பாவும். ஸோ அவங்க காம்போ ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது அதான் ட்ரெயிலர்லேயே நம்ம டைலாக் பார்த்துருப்போம்ல, ஹிந்திக்காரவங்களுக்காக நம்ம எதிர்க்கல, இந்திய திணிப்புக்கு தான் எதிர்க்கிறோம். அது அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு அது அழகாக சொல்லி புரிய வச்சு எல்லாருமே பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் செகண்ட் ஷோ போகிறேன். படம் உண்மையிலே நல்லா இருந்தது. சீரியஸ்லி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதை விட சூப்பராகவே இருந்தது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி ஹிந்தி திணிப்புங்கிறத தாண்டி நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கலை, எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம். அதுதான் மும்மொழி கொள்கை வேண்டான்னு தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஸோ அதுக்கான படமாக தான் இது பார்க்குறோம். என்ன ஒரு விஷயம்னா, எல்லோரும் கேள்வி கேட்குறாங்களா, எதுக்கு ஹிந்தி வேணான்றீங்க, ஏன் கட்டாய மொழி ஆக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தியாகத்தை தாண்டி நம்ம தமிழை உருவாக்கியிருக்கோம், திருப்பி நிலைநாட்டியிருக்கோம் அப்படிங்கிறது படத்தில் தெளிவாக தெரியும். 3 பேரும் செம்மையாக இருக்கிறாங்க. உள்ள சஸ்பென்ஸ்லாம் இருக்கு, நின்று பார்த்துருவாங்க. இதில் அரசியல் பற்றி பேசியிருக்காங்க. அரசியல்னா நம்மளுக்கு தேவையான அரசியல் இதில் இருக்கு. அது நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம் பொறுத்து நம்மளை பொறுத்து இருக்கு. அவங்க முன்னாடியே போட்டாங்களே, இதெல்லாம் கற்பனை, நீங்கள் ஏற்றுக்கிறனா ஏற்றுக்கோங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்புலாம் சொல்லிட்டாங்களே முன்னாடியே. தமிழுக்கான ஒரு படம், அடிப்பொலி படம். படம் சூப்பரா இருந்தது ப்ரோ. 3 பேர் ஆக்டிங் எப்படி இருக்கு? எல்லாரும் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. பிடிச்சது வந்து ஹீரோயின் ஆக்டர் தான் ப்ரோ. ஹீரோயின் பிரசன்ஸ் நல்லா இருந்தது. தேவைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கிரிஞ்சா இல்லாம நல்லா பண்ணிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் சூப்பரா பண்ணிருக்காரு. படம் கதை முக்கியமா தமிழ், அவங்க தாய்மொழி அவங்களுக்கு தேவை. ஹிந்தி திணிக்க கூடாது, தேவைக்கு கத்துக்கலாம், தேவைன்னா கத்துக்கலாம், அவ்வளவுதான். அவங்க தேவைக்கு கத்துக்கலான்றத சூப்பரா சொல்லியிருக்காங்க படத்துல. பிஜேபி அரசு இது 25 கட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஆனாலும் இந்த படம் ஓகே, எல்லாரும் புரியும் ப்ரோ. அவ்வளோ ஒன்றும் சும்மா மியூட் தான் பண்ணியிருக்காங்க, பெருசா ஒன்றும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜி பிரகாஷோட பாட்டெல்லாம் எப்படி இருந்தது? பாட்டு சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆடியோவா கேட்டது, லிரிக்ஸா கேட்டதை விட ஸ்கிரீன்ல சூப்பரா இருந்தது. ஸ்கிரீன்ல பார்க்க ஸ்கிரீன் பிளேல எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. படத்துல எல்லாமே தேவைக்கேற்ற மாதிரி இருக்கு, போரே இல்ல. அடுத்த படமா பார்க்கலாம். நிறைய அரசியல் சொல்லியிருக்காங்க படத்துல, புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நல்லா இருக்கு. அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. அண்ணன் படத்தை ஊர் தமிழ்நாடுக்கு தெரியும். அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. இந்த படம் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். தயவுசெய்து ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுங்க. உள்ள அத்தனை பேரும் தளபதி ஃபேன்ஸ் தானே. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க, ஜனநாயகன் சென்சார் கொடுக்கல. இது அரசியல் பத்தி பேசியிருக்காங்க, அந்த படமா அரசியல் பத்தி தான் பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது அந்த கருத்து மைக்கை நீட்டி கேட்கறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா சொல்ற இடத்துல மக்கள் இருக்காங்க, மக்களும் இவ்வளவு சொல்லிட்டாங்க. ஜனநாயகன் படத்தை எதிர்க்கணும்னு நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த படத்தை எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருக்கு, தயவுசெய்து இதை பாருங்க. ஜனநாயகன் படத்தை உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, உங்கள் சைடில் இருந்து குரல் கொடுக்க முடியாதான், ஆனால் அவங்களுடைய தரப்புல இருந்து எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப உதவியாக இருக்கும். ஜனநாயகன் படத்தை தயவுசெய்து ரிலீஸ் பண்ணி விடுங்க. இல்லை மத்திய அரசு நம்ம அரசுக்கோ ஏதாவது அவங்களுடைய சூழ்ச்சி ஏதாவது இருக்கான்னு நமக்கு தெரில. ஆனால் மக்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எல்லா படத்தையும் நம்ம வரவேற்கிறோம். இந்த படத்தை எப்படி நம்ம வரவேற்கிறோமோ, ஜனநாயகன் படத்தையும் நம்ம சீக்கிரமாக வரவேற்று கொண்டாடுவோம். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். எஸ்கேலேருந்து இந்த டேரக்டர்லேருந்து எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். அந்த காலத்து ஃபைட் மாதிரியே தான் இருந்தது. ரொம்ப இதுவாலாம் இல்லை, லாஜிக் படி இல்லை, கரெக்டாக அடிச்சுக்கினாங்களா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ட்ரெயின் ஃபைட்டு தான் பயங்கரமாக இருந்தது பார்க்கறதுக்கு, ரிஸ்கியா. ஆமாம், ஸ்ரீலீலா புதுசாக நம்ம பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேரளா நடிகை மட்டும் நம்மளுக்கு அழகாக தெரிய மாட்டாங்க, ஸ்ரீலீலாவும் அழகாக தெரிவாங்க. என்ன ஒன்று, இது ப்ரீயாட்டிக் ஃபிலிமாக இருக்கிறதுனால அவங்களோட செம்ம டான்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால ஒரே ஒரு பாட்டு மட்டும் நம்ம பிரசிடென்சி காலேஜ் மேலே வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கிறது ரொம்ப அழகாகவே நடனம் ஆடுறாங்க. நிறைய படம் நடிக்கணும், அப்போதான் தமிழ்நாட்டு மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் தம்பியா நடிச்சிருக்கிறது ரொம்ப ஏற்புடையதாக தான் இருந்தது. ஆனால் சீக்கிரமா சாவடிச்சிருது மனசு கஷ்டமா இருந்தது. பட் வந்த போற சீன்லாம் ரொம்ப தெறிக்க விடுறாங்க. நாடி நரம்பு ரத்தத்தெல்லாம் அப்படியே முறுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபயரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் போர்ஷன் கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஆமா, எல்லாருமே வராங்க. கேரளாக்காரன் வரப்போ பயங்கரமா கத்துறாங்க. கர்நாடகா, மைசூர், இந்த மொழி போர்ல நம்ம மைசூர் மக்கள் வந்து தமிழர்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா, ஆந்திராக்காரங்களாம் கேரளாக்காரங்களாம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்கன்றத தோலுரிச்சு காமிச்சிருக்காங்க. இது நாட் ஓன்லி தமிழ்நாட்டு படம், இது எல்லா மாநிலத்துக்கும் ஏற்ற படமாகவே எடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியும் இருக்குது. படம் நல்லா இருக்கு. 3 பேர் ஆக்டிங் இதில் எப்படி இருந்தது படத்தில்? ஜெயம் ரவி ஆக்டிங் நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தது. ஸ்டீலில் ரொமான்ஸ் இந்த படத்தில் எப்படி? ரொமான்ஸ்லாம் பெருசாக அந்த அளவுக்குலாம் சூப்பராக இருந்தது. சிவாவோடைய படமாகவும் அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மைல்கல்னு சொல்லணும். ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அமரன் மாதிரி இதுவும் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அவன் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நம்மளுக்கு ஃபீலிங்லாம் நம்மளுக்கு இருந்தது, அந்த மாதிரி ஒரு நம்ம தமிழர் நம்ம மொழி அந்த ஃபீல்லாம் வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஃபார்மாக இருக்கும். ஜல்லிக்கட்டு மூமெண்ட் மாதிரியே அந்த மொழி போராட்ட வரலாறு அப்படியே கொடுக்காம கொஞ்சம் சினிமா மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வரலாறுலாம் நம்ம தேடி படிக்கிறதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். ரவிமோகன் ஆக்டிங் எப்படி இருந்தது? செமையாக அது முதல்ல அக்செப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அவர் வில்லனா. பட் அப்படியே படம் ஃபுல்லாக பண்ணும்போது அப்படியே அந்த கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு சரியாக பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவங்க ஒய்ஃப் மேலே இருந்த கோபத்தெல்லாம் அப்படியே காமிச்சார தெரியல. செம கோவமாக அந்த வில்லனாவே நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது கடைசி வரைக்கும். மொழின்றது நம்ம அம்மா மாதிரி தானே, நம்ம அம்மா தான் இல்லையா, மொழின்றது நம்ம அம்மா மாதிரி. என்ன எத்தனை மொழி படித்தாலும் நம்ம தாய்மொழியில தான் நமக்கு அந்த ஃபீல் இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு இதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலீலா செமையாக இருக்கு. நான் அவ்வளோ நடிப்பாங்கன்னு நினைக்கல, நல்லா நடிச்சிருக்காங்க. அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் ஒம்மால எல்லாம் சூற விடுடா. எல்லா கேமியோ சூப்பரா இருந்துச்சு. ஒரு கேமியோ ஒத்த யோசிக்கவே முடியல. ஒத்த வாய்ஸ் போயிட்டு இருக்கு. தளபதி சார் ரசிகனாக ஆனா சிவகார்த்திகேயன் கத்துறனா அண்ணா மாதிரி படம். ஜெயம் ரவில சூறா விட்டா வேற லெவல் படம். படத்தை கன்ஃபார்ம் பாருங்க, யாரும் மறக்காதீங்க, படத்தை பாருங்க. செம படம். எஸ்கே தான் எப்பயுமே மாசு. படத்தை பத்தி ஆடியன்ஸ்ல பேசல, படம் பேசணும்னு சொல்லிட்டாங்க. படம் பயங்கரமா பேசுறதுக்கு தீ பரவினே இருக்கு. அது வந்து சென்சாருக்கு இதனால பண்ணியிருக்காங்க ப்ரோ. பட் ஆனால் படம் தீயா இருக்கு. யாருமே வந்து நெகட்டிவ் மோஸ்ட்டாக வராது எனக்கு தெரிஞ்சு. அப்படியே நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸை பார்க்காம தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து எல்லாருமே பேசுங்க ப்ரோ. எல்லாரோட சூப்பராக இருக்கு ப்ரோ. எங்களுக்கு எஸ்கேன்னா எப்பவுமே தனி. அவரு தான் நாங்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. அவங்களுக்கு தான் நாங்கள் எப்பவுமே படத்தில் எமோஷனல் கண்டாங்க ப்ரோ. எல்லா எமோஷனலும் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எமோஷனல் மிக்ஸ்டாக இருக்குது, லவ் மிக்ஸ்டு இருக்குது, ஃபேமிலிக்கும் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேருந்து ஃபுல் ஃபயர் தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து? செம பாண்டிங்காக இருக்குது ப்ரோ. ஒரு எனக்கு இவன் தம்பி, எனக்கு ஒரு நல்ல நாங்கள் 2 பேரும் எப்படி இருப்போம், நாங்கள் 2 பேரும் அடிச்சிட்டு இருப்போம், அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்களுக்குள்ளே இது எமோஷனல் பாண்ட் இருக்குது. அது வந்து ஒரு பயங்கரமாக லவ் கிரியேட் பண்ணியிருக்கு ப்ரோ. அந்த எமோஷனல் பாண்ட் பிரதர்ஸ் அண்ட் லவ் இருக்கும்ல, அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. ரவிமோகன் சீக்வன்ஸில் எப்படி இருந்தது ப்ரோ? ஒரு சீனுமே செம்மையாக நடிச்சிருக்காரு ப்ரோ. தனி ஒருவன் சொன்னார்ல அண்ணன், அதே மாதிரி தான் இருக்குது. அதோட பயங்கரமாக நடிச்சிருக்காரு. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற எஸ்கே படத்தை கம்பேர் பண்ணுறப்போ அவர் ஒரு மூவியுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவரோட ஆக்டிங் ஸ்கில் எல்லாமே அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. 3 பேர் ஆக்டிங் எப்படி இருக்கு படத்தில்? ஜெயம் ரவி எப்படி நடிப்பார்னு நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஜெயம் ரவி வில்லனா, சிவகார்த்திகேயன் ஹீரோவாக பார்க்கும்போது இன்னும் புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதர்வா தம்பியாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில், அதை பற்றி? ஆமாம், அதர்வா எப்பவுமே அவர் ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த வாட்டியும் அவருக்கு ரொம்ப எமோஷனல் சீன்ஸ் இதில் இருக்குது. ரொம்ப நல்லா தான். பிரகாஷ் 100வது படம் இது, பாட்டு தயாரிக்கிறது, அதை பற்றி நீங்கள் என்ன பாட்டு அவ்வளோ நோட் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு பாட்டு தான் எனக்கு பிடிச்சிருந்தது, மற்றபடி எனக்கு மியூசிக் மேலே அவ்வளோ. ட்ரெய்லர் பார்த்துட்டு ட்ரெய்லருக்காக தான் படம் பார்க்க வந்தேன்னு காலைல சொன்னீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக கரெக்டான கருத்து அதில் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. வில்லனோட போர்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. ஜெயம் ரவி சூப்பராக நடிச்சிருக்காரு. எஸ்கே பாட்டுமே நல்லா இருக்கு. ஓவராலாக மூவி வந்து ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல சாலிடான இதை சொல்ல வராங்க. ஸோ ஃபேமிலியோட பொங்கலுக்கு என்ஜாய் பண்ணி பாருங்க. கதையை ரிலீஸ் பண்ண நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும் ஃபேமிலியோட. நல்லா தான் இருக்கு. ஹீரோயின் இருக்கு, ரொம்ப இல்லை. பட் அவங்க பண்ண கண்டென்ட் கரெக்டாக தான் இருந்துச்சு, அளவாக கரெக்டாக இருக்கு. ஜிவியோட மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆஸ் யூஷுவல் 100 சாங் மூவி நினைக்கிறேன், நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் இருந்துச்சு, எல்லாருமே அந்த சாங்கோட நேம் டைட்டில் எக்ஸாக்டாக தெரியல. பட் அந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்க சீன் நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது எலிவேஷன்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. ஒன்றும் இல்லை, அவங்க அந்த லாங்குவேஜ் இப்போ நான் தமிழ்லாம் இருக்கிறவங்க கூட சென்னையில் நிறைய பேர் இருக்கும். ஸோ எங்களுக்கு கூட அந்த ஒரு எமோஷன் வந்து ரொம்ப சூப்பராக காட்டுறாங்க. தமிழ் அந்த லாங்குவேஜ் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஹிந்தி வந்து இம்போஸ் பண்ண வேண்டாம், எல்லாம் கற்றுக்கிட்டா ஓகே, அந்த மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல நீட்டான. பராசக்தி தமிழ் மொழிக்காக போராடின நிறையா பேர்த்துக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய சமர்ப்பணம் தான் நான் சொல்லுவேன்.
ரவிமோகன் நல்லா இருந்தது. இவ்வளோ நாள் ஹீரோவாக பண்ணி பார்த்துட்டோம், இப்போது வில்லனாக பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு கிடைச்சது, அவருக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அண்ட் அவரோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அவர் ஹீரோவை பார்த்துட்டு டக்குனு வில்லனாக பார்க்கும்போது? கண்டிப்பாக பண்ணிக்க முடியுது. ஏன்னா இந்த படம் அவருக்கு கிடைச்சதே எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். கரெக்டாக தமிழ் மொழிக்காக போராடி இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஹீரோ வில்லன் அதெல்லாம் தாண்டி அவர் கொண்டு போய் சேர்த்த விதம் வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது. சிவகார்த்திகேயன் தம்பியா அதர்வா நடிச்சிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? அதான் அவங்களுக்குள்ளே இருக்க மூமெண்ட்ஸ் வந்து க்யூட்டாக இருக்குது. ஒரு சைடு வந்து அதர்வா க்யூட்டாக இருக்கார், ஒரு சைடு அண்ணா வந்து தம்பிக்காக என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்து பண்ணியிருக்காரு. தம்பியும் அண்ணாக்காக எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ போராட முடியுமோ போராடி கொடுத்துட்டு நல்லா இருந்தது. ஜி பிரகாஷ் 100வது படம் இது பாட்டு எப்படி இருந்தது பாட்டெல்லாம்? ஜிவியோட 100வது படமாகட்டும் முதல் படமாகட்டும் அவரோட மியூசிக் நம்ம சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் பிடிக்கும். காலையில் தூங்கும் போதும் சரி எந்திரிக்கும் போதும் சரி லைக் அவரோட அந்த ரத்னமலா சாங் வந்து தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சாங் மட்டும் இல்லை, ஒரு சாங்குமே சில சாங்ஸ் தான் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. இது லவ் பேஸ் பண்ணிங்கிறதுனால அவங்களுக்குள்ளே இருக்க லவ் வந்து அந்த சாங் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. இதில் பரிசாக பிஜிஎம்ஸில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு மாஸ் பிஜிஎம் தான் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. சாங் தான் பெருசாக காமிச்சிருக்கு, பிஜிஎத்தை தாண்டி சாங். மாஸ் பிஜிஎம் தான் இல்லை, ஒரு நார்மல் பிஜிஎம் இருக்காது. கரெக்டாக இருந்தது. யாரையும் பெருசாலாம் காமிக்கல, என்ன விஷயம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை மட்டும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இந்த படத்தில் உண்மையாலுமே இந்திய திணிப்பை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பேசியிருக்காங்க. உண்மையாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லலாம் எல்லாருமே ஹிந்திக்காரங்களுக்கு தான் மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் தராங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒருத்தவங்களுக்கு அவங்கவுங்க மொழி கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயந்தான். அதே மாதிரி நமக்கு தமிழ் மொழி எவ்வளோ பெருசோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஹிந்தி. ஸோ நம்ம அதை தப்பாக பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் ஹிந்தி மொழியை தப்பாக பேசுகிறத பற்றி சொல்ல, ஹிந்திக்காரங்களுக்கு மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் தராங்க, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் எதாவது கருத்து சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். இதுக்கப்புறம் என்ன கேட்டால் மாறும் நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி மாற்றுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் படத்தில் குறை அப்படின்னு நம்ம எதையுமே தூண்டி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த படத்தில் வந்து நரேஷன் ஆகட்டும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு மொழியை காப்பாற்ற ஹிந்தி ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் சரி ஏதாவது ஒரு மொழி, அதாவது நம்ம ஹிந்தி திணிப்பு தான் பற்றி இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசப்பட்டிருக்கு. தமிழ் தெலுங்கு மலையாளம். ஸோ அந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் வந்து எல்லா படத்தையும் வந்துட்டு எல்லா ஒரு ஜானரையும் அப்படி கோர்வையாக கொண்டு வந்து அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஹீரோயின் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த அவங்க தெலுங்கு பேசுகிற விஷயமாகவும் சரி தமிழ் பேசுகிற விஷயமாகவும் சரி ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக வந்து அண்ணாவோட கேரக்டரும் அவ்வளோ அழகாக நெயில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தெலுங்கு தமிழ் ஹிந்தி அதை அப்படியே ஓரியன்டாக கொண்டு போகிறாங்க. அண்ட் ஒரு கதையாக எப்படி கொண்டு போகணுமோ அவ்வளோ அழகாக கொண்டு போய் அது முக்கியமாக அந்த ஒரு டான்ஸ் போடணும். நெஞ்சுக்குள்ளி என்று போகிற அடி மயிலே மயிலே, முக்கியமாக மியூசிக் டைரக்டர் ஜிவி சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். நீங்கள் போடுற ஒவ்வொரு பாட்டும் சரி ஒரு விஷயம் சரி எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் முக்கியமாக அதாவது அந்த ஒரு பொள்ளாச்சியில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும், எல்லாரையும் சுட்டு போட்டுருவாங்க. சுட்டு போட்ட உடனே வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, தமிழை காப்பாற்ற மலையாளம் வருது, தெலுங்கு வருது, குஜராத் வருது, எல்லா மொழியும் வருது. ஆனால் நான் உனக்கு சோறு போடுறேன் அப்படின்ற போது ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஏன்னா தமிழ்காரன் எல்லாத்துக்கும் சோறு போடுறேன், நான் தமிழை. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ அழகாக புரிய வச்சிருந்தாங்க. என்ன ப்ரோ பண்ணுறது, ஹிந்தி தெரிப்பா நீங்கள் வந்து திரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பொழுதனைக்கு திரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ என்ன வரும்? எப்படி தமிழ் வாழும் தமிழ் ப்ரோ? அதாவது இப்போ உள்ள நான் சொல்கிறேன், இப்போ கரண்டாக இருக்க 26ல் கூட ஹிந்தி தெரிப்பா இன்னும் திணிச்சுட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ஏன் ஒரு ஹோட்டலில் கூட எப்போ ஏதாவது சாப்பிட கொண்டு வரப்பா கே பையா அப்படின்றான், என்ன சொல்ல முடியும்? அவன் மொழியில நம்ம பேச முடியும். சமைச்சுனா யாத்தா ஹே பையா அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது பையா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஹிந்தி ஒரு தேர்ட் லாங்குவேஜ், அதை நம்ம கற்றுக்க தான் முடியும். அதுக்காண்டி அதையே வச்சு நம்ம வந்து குடும்பத்தை படப்படுத்தலாம் முடியாது. ஸோ அதுதான் இந்த படத்துலையும் சொல்லியிருக்கான். லாஸ்ட்டில் வந்து தமிழை பற்றி அவ்வளோ அழகாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. தமிழ் நமது மொழி, தமிழ்நாடு நமது நாடு. ஸோ நம்ம தான் தமிழை காப்பாற்றணும், வேற யாரும் தமிழை காப்பாற்ற முடியாது. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். தேங்க்யூ.